உறவுகளே, நான் உங்களை உறவுகளே, உடன்பிறப்புகளே என்று தான் என்னால் கூற முடியும். நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் எச்சே சொல்லின்னுக்கிறீங்க. அரைச்ச மாவையே ஆற்றின்னுக்கிறீங்களே தாத்தா என்றீங்களா? நான் உள்ளதை தானே சொல்கிறேன், இல்லாததையா சொல்லுகிறேன். ஒரு தாய் மக்கள் நாம் என்போ. இதில் நீங்கள் என்னை மாற்ற முடியாது. நான் வேறு ஒன்றும் சொல்லி உங்களை வணங்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம், அப்புறம் இரண்டாவது கண் வணக்கம் என்று பேலன்ஸில் வச்சுக்கலாம். இப்போது என் மகளுடன் நான் நாங்கே அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய மகள் ஒரு பரதநாட்டிய ஆசிரியர். இங்கே ஒரு அரங்கில் பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்க இங்கே வந்திருக்கிறார்கள். அவருடன் நானும் வந்திருக்கிறேன். உள்ளே ஒரு பெரிய ஹாலில் வகுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு அழகான நீர்த்தேக்கம். இது ஒரு அழகான நீர்த்தேக்கம். இங்கே அமர்ந்து கொண்டு நான் உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், நன்றாக இருக்கிறது அல்லவா? பாருங்கள், தேக்கத்திற்கு பின்னால் உங்களால் மலை குன்றுகள் நிறைய இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் மவுண்டன், மலைகள். இந்த மலைகளை பற்றி ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். குன்றுகள், மலைகள், இமயமலை, உலகமதி மலை, இப்படியெல்லாம் கூறியிருக்கிறேன். பாருங்கள், இங்கே உங்களுக்கு காண்பிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நிறைய இடங்களில் மவுண்டன், மலைகள் இருக்கிறது. நான் உங்களிடம் பேசிக்கொண்டே எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா அங்கங்கே மலைகள் இருக்கிறது, அங்கு மட்டும் மலை இருக்கிறது, நான் நின்று கொண்டு இருக்கிற இடத்துல மலை இல்லை, என்ன காரணமாக இருக்கும் என்று எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. உடனே எனக்குள்ளேயே நான் ஒரு பதிலை ஏற்படுத்தி கொண்டேன்.
என்ன பதில் என்றால், உலகத்தில் எங்கெங்கே எல்லாம் மலைகள் இருக்கிறதோ அந்த பகுதியில் உலகத்தில் அந்த பாகங்களில் சிறிது சாஃப்டாக மென்மையாக இருக்கிறது அந்த இடங்கள். அதனால் உலக பூமிக்குள்ளே ஏற்பட்ட கொந்தளிப்பில் மேல்பாகம் எங்கெங்கெல்லாம் சுமூகமாக இருக்கிறதோ, அந்த மலைகள் வெளியே வருவதற்கு எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ, கடினமாக இல்லாத இடம் பார்த்து மென்மையாக இருக்கும் இடங்களிலெல்லாம் அந்த மலைகள் உள்ளிருந்து அப்படியே மேலே வந்து சில இடத்துல பேர் என்ன பார்த்தா வால்கோணம் மாதிரி உள்ளிருந்து வெளியே வந்து கொட்டி அங்கே மலையாக காட்சி அளிக்கிறது. சில இடத்தில் வால்கோணம் வழியாக வராமல் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அந்த உஷ்ணத்தினால் அங்கங்கே எங்கெங்கே வெளியே வர முடியுமோ, அந்த மண்ணை நூக்கி கொண்டு எங்கே வெளியே வர முடியுமோ, உலகத்தில் இருக்கிற உஷ்ணம் தாங்க முடியாமல் இன்னும் அங்கங்கே எங்கெங்கே உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குதோ அந்த இடத்துல அந்த மலைகள் வந்து இருக்கலாம். மற்ற இடங்கள் எல்லாம் ಸ್ವಲ್ಪ கடினமாக இருக்கும். அந்த மலை அந்த பூமியின் உஷ்ணத்தால் அந்த இடத்தில் அவ்வளவு சுமூகமாக வெளியே வர முடியாமல் அந்த இடம் பார்த்து எங்கே மேல் பாகம் சாஃப்டாக மென்மையாக இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த அந்த மலைகள் அப்படியே வந்து அப்படியே அமைகிறது. ரொம்ப அதிக ஃபோர்ஸு அதிக சூடாக இருந்தால் அது வால்கோணாவாக வெளியே வந்துடுது. கொஞ்சம் சூடு வந்தோடனே அவ்வளோ மண்ணுகள் அவ்வளோ தூரம் மேலே வந்தோடனே அது அப்படியே அமைதி பெற்றுது. அதனால தான் இங்கே ஏன் வால்கோணம் இல்லை அப்படின்னு கேட்க முடியாது. வால்கோணம்ன்றது அதிகபட்சமான உஷ்ணம். அது என்ன கடினமான இடம் இருந்தாலும் அந்த இடத்துல மண்ணை நோண்டிக்கிட்டு வெளியே வந்து கிளப்பி விட்டுரும். இந்த மாதிரி ஆன மலைகள், ஈவன் இமயமலை கூட அந்த பகுதி மென்மையாக இருந்திருக்குது. அதனால்தான் உலகத்தில் உள்ள ஏற்பட்ட கொந்தளிப்பினால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேல் பாகத்தில் வந்து அப்படியே தணிந்து விடுகிறது வந்து இருக்கலாம் அப்படின்னு எனக்கு இப்போ உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கும் போதே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதை உடனே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். தெரிஞ்சதை சொன்னேன், உள்ளதையும் சொன்னேன்னு சொல்லலாம். ஓகே உறவுகளே, மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போமா? வணக்கம்.